டேஸ்ட் இத பாருங்க. நம்ம இப்படி வேணா போடலாம். பாடியும் ஒண்ணுமே ஆகாது. வேற லெவல். கண்டிப்பா உடையாது. இங்க பாருங்க எவ்வளவு குவாண்டிட்டி 1/2 kg வரைக்கும் போடலாம். எவ்வளவு ஹார்டா இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதானே. ஃபுல்லா ஒரு ஃபேஷியல் பவுடர் மாதிரி வரும். சும்மா ஜஸ்ட் அப்படியே தொட்டு பாருங்க நீங்க. எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு. வீட்டுக்கே போய்டு. வீட்டுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ தான். மேக்ஸிமம் 1 டே டெலிவரி ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பாருங்க. வேற லெவல். இங்கே வச்சு பண்ணலாம் நீங்க. கையில வச்சு பண்ணலாம் ஒண்ணாக. அளவுக்கு சாஃப்ட்டா மிக்ஸி அடிக்குமா? 1 இயர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் பீஸ் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டுரும். வணக்கம் மாப்ள. நான் தான் உங்க பிசினஸ் மாப்ள. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உங்க கிச்சன்ல இருக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பொருள் உங்க வீட்ல கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகளை பார்த்தா வாங்காம இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. நம்ம ஷாப் நேம், நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க. இது வந்து சஞ்சய்ராம் மார்க்கெட்டிங். திருப்பூர்ல வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் நியர் பை இருக்கு. இது பார்த்தா புல்லட் மிக்ஸினா உங்களுக்கு மேனுவலா இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட்லியாவும் இருக்கும். ஹார்ட் வந்து பார்த்தா சுக்கு தான் உங்களுக்கு ஹார்டா இருக்கும். ஆமா. கே போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தா மட்டன் மசாலா ரெடி பண்றோம் பாத்தீங்களா? ஹைஜீனிக்கா நம்ம வீட்ல நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். எந்தெந்த ஊர் வரைக்கும் டெலிவரிலாம் இது பேன் இந்தியா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே பண்ணலாம். டெலிவரி டோர் டெலிவரி ஃப்ரீ தான். அதே 1 இயர் வாரண்டி இருக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இது பிளேட் பார்த்தா சர்ஜிக்கல் பிளேட். பிளேட் வந்து வெட்ட ஷார்ப். இப்போ மிக்ஸி பிளேட் பார்த்தா உங்களுக்கு 6 மந்த்ல 1 இயர் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இது பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பிளேட் வந்து சர்ஜிக்கல் பிளேட். எங்ககிட்ட ஸ்பேர்ஸ் அவைலபிள். ஸ்பேர்ஸ் நான் ஸ்பேர்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். போயிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மிஷினை கொடுத்து புது மிஷினை கொடுத்து பீஸ் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ராகி போடலாம். இல்ல சுக்கு போட்டு காட்டுங்களா? சுக்கு போடுங்க. சுக்கு போடுறோம் பாருங்க. கிளாக் பார்த்தா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணா லாக் ஆயிடும். கிளாக் வைஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சுக்கே பண்றோம்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பெரிய சுக்கு வேணாலும் எவ்வளவு பெருசானா போடலாம். இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் போடலாம். எவ்வளவு குவாண்டிட்டி பண்ணலாம். 1/2 kg வரைக்கும் போடலாம். 1/2 kg போடலாம். 1/2 kg வரைக்கும் போடலாம் நீங்க. ஏன்னா அப்படி இப்படி போடுறீங்க. அடிச்சுமா எவ்வளவு ஹார்டா இருக்கு. எவ்வளவு ஹார்டா இருக்கும் தெரியுமா? சுக்கு எதுலயுமே போட்டு அடிக்க முடியாது. ஜஸ்ட் அப்படியே போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு சுவிட்ச் வந்து மல்டி சுவிட்ச். அந்த சுவிட்ச் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சு சுவிட்ச் வந்து பிரஷிங் தான். மல்டி சுவிட்ச் தான் உங்களுக்கு. ஓகே. ஒரு டிரான்ஸ்பரண்டா இதுல தெரியும் பாருங்க. என்ன அடிக்குறோம் எப்படி எவ்வளவு இந்த அளவுக்கு நைஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ஹேண்ட்லியா இருக்கும்போது நீங்க கையில எடுத்து வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். கையில எடுத்து வச்சு டோட்டல் பாடி ஷாக் பண்ணிக்கலாம். எதுமே குழந்தைகளும் ஆப்ரேட் பண்ணலாம், பெரியவங்களும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ எவ்வளவு சுக்கு போட்டுருக்கோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானே. ஃபுல்லா ஒரு ஃபேஷியல் பவுடர் மாதிரி வரும். சும்மா ஜஸ்ட் அப்படியே தொட்டு பாருங்க நீங்க. வேற லெவல் இருக்கும் போலயே பவுடர். இங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சுக்கு வந்து நாங்க வந்து இதுக்குள்ள போட்டா இந்த மாதிரி பவுடர் வந்து பண்ணி கொடுத்துருச்சு. கல்கண்டு பாருங்க நீங்க எவ்வளவு திக்னஸா இருக்கு பாருங்க. ஆமா எவ்வளவு திக்னஸ். கல்கண்டே போட்டு நம்ம இத பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம் இல்லையா? சும்மா அப்படியே இன்சர்ட் பண்ணுங்க. எவ்வளவு குவாண்டிட்டி வந்து கல்கண்டு போடுறன்னு மட்டும் பாருங்க. இதுல 1/2 kg வரைக்கும் போட்டு 1/2 kg வரைக்கும் பண்ணலாம் நம்ம. 1/2 kg மேக்ஸिमम பார்த்து வீட்டுக்கு தேவையானது இப்ப ரசப்பொடி ரெடி பண்றாங்க, சாம்பார் பொடி ரெடி பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. சிக்கன் மசாலாவே ரெடி பண்றாங்க. எல்லாமே பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். போடு. கல்கண்டே பொடி கல்கண்டு பவுடர் மாதிரி பண்ணுங்க. பவுடர் மாதிரி அடிச்சு சேம் ஃபேஷியல் பவுடர் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா சேம் ஃபேஷியல் பவுடர் அப்படியே வரும். இது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. சேம் படி ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கும். ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா? அப்படியே ஜஸ்ட் அப்படியே பாருங்க. வேற லெவல். இங்க பாத்தீங்களா கல்கண்டு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. கல்கண்டு பவுடர் பாத்தீங்களா கான்ஃபார்ம் மாவு மாதிரி வந்துருச்சு இல்லையா? அந்த அளவுக்கு வந்து பொடி பொடியா பண்ணி கொடுத்துருச்சு. இல்லத்தரசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சின்ன சின்னதா அரைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரைஸ் மில்ல போய் அரைக்கணும். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம ரைஸ் மில்ல அரைப்போம். மல்லித்தூள்ல இதுல பண்ணலாம். இப்ப வந்து குழந்தைகள் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றோம் பாத்தீங்கன்னா. சரி. ராகி எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா? ஜஸ்ட் ராகி இருக்கு. சும்மா அப்படியே இன்சர்ட் பண்ணுங்க. ராகி இல்லையா? நீங்களே பண்ணுங்க. நானே பண்ணி பத்திரமா. யார் வேணா பண்ணலாம். ஏன்னா நீங்க அழுத்தினாதான் அரையுது, நான் அழுத்தினா அரையிலின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இன்னும் நல்லா இன்சர்ட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை எவ்வளவு வேணா பண்ணலாம். 1/2 கிலோ வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா போட்டு எவ்வளவு வேணா உள்ள இன்சர்ட் ரைட். அந்த பிளேட் வந்து முழுகுற அளவுக்கு அவ்வளவுதான். போட்டு லாக் பண்ணுங்க. ராகி வந்து உள்ள போட்டுட்டோம். ராகி அரைக்குதா இல்லையான்னு பாத்துருவோமா? போட்டுட்டு இப்படி ஒரு லாக் வந்து பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு இதை வந்து அழுத்தி பிடிக்கிறீங்க. ஆஹா சவுண்ட பாத்தீங்களா? ஒரு ரைஸ் மில் கொண்டு போனா என்ன சவுண்ட் இருக்குமோ அது அப்படி இருக்கு இல்லையா? வேற லெவலுங்க. எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? இப்படி ரொட்டேஷன் இங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இன்னும் நைஸா வரும். வேற லெவல். இங்க பாத்தீங்களா? நான் சும்மா கொட்டி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு பொடியா பண்ணி கொடுத்து பாத்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து எந்த மிஷின் ஆச்சு மிக்ஸில போட்டா கூட இந்த அளவுக்கு பவுடர் பண்ணலாம். பவுடர் பண்ணலாம். ஈஸியா பவுடர் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம் இல்லையா? மட்டன் மசாலா ரெடி பண்றீங்க பாருங்க. பட்டை கிராம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டெல்லாம் ஜஸ்ட் இப்படி ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆமா ஃபுல்லாவே இன்சர்ட் பண்ணலாம். ஃபுல்லாவே போடலாம். ஜஸ்ட் பாருங்க அப்படியே நீட்டாவே இருக்கும். ஆமா ஜஸ்ட் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த மிக்ஸிக்கு தகுந்த மாதிரி அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளவு பெரிய பீஸும் அப்படியே போடலாம். அது கூட வேற என்ன போடுறீங்களா? மிளகு போடுறீங்களா? மிளகு இது உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப சோம்பு போடுறீங்களா? கசகசா போடுறது எது வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு கறி மசாலா பொடி ரெடி பண்றோம் அப்படியே எல்லாத்தையுமே உள்ள இன்சர்ட் பண்ணி பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் இப்படி போட்டுட்டு ஒரு திருப்பு இந்த பக்கம் திருப்பிட்டு போட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். விட்டு பிரஸ் பண்ணா விட்டு பண்ணலாம்.
எவ்வளவு பட்டை கிராம் எல்லாமே போட்டா எல்லாமே சாஃப்டா இருக்கு. எல்லாத்தையும் முழுசாவே போட்டு பண்ணலாம் நம்ம. ஒடி வரலன்னா மிஷின் வாங்க மாட்டோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க உண்மையாலுமே என்ன ஸ்மெல் வருது மட்டும் பாருங்க. நான் வேற லெவல்ல இருக்கு. நேச்சுரல் அந்த ஸ்மெல், பியூர் ஒரிஜினல் ஸ்மெல் வரும். உங்களுக்கு ஃப்ளவரோட ஸ்மெல் வரும். கொடுங்க பாத்துறோம். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா அடிச்சிச்சு பாத்தீங்களா. கறி மசால் பொடி ரெடி. இந்த மாதிரி வந்து வீட்லயே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், கறி மசால் பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே ரெடி பண்ணலாம். மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். இத பார்த்தா மெயின் ரசப்பொடி, சாம்பார் பொடி, மசாலா ரெடி பண்றோம்னா எல்லாமே ரெடி பண்ணலாம். மிளகு வேணா மிளகு ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. ரசப்பொடி, சாம்பார் பொடிக்கு சோம்பு, கசகசா என்னென்ன போடுறோமோ நம்ம எல்லாமே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளே ரெடி பண்ணலாம். ஜஸ்ட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் ஆயிடும் இல்லையா? லாக் ஆயிடும். பாத்தீங்களா லாக் வந்து ஆயிடுது. நீங்க பயப்பட வேண்டாம். என்னடா சும்மா போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆன்டி லாக் வந்து ஆன்டி லாக் விஸ்ல லாக் ஆயிடும். சரி ஓகே. இது பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு zigzag தானா. ஜஸ்ட் பிரஸ் பண்ணிடுங்க. விட்டு விட்டு பிடிக்கும். விட்டு வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு குவாண்டிட்டி போட்டாலும் எவ்வளவு ஹார்டா ஆயிட்டு போட்டாலும் அடிச்சு நாங்க அப்ப ஃபுல்லா பவுடர் பண்ணிடுங்க. வேற லெவல். எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணுங்க. மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நீங்க ஸ்மாஷ் பண்ணுங்க. அதுமே ஹேண்ட்லயே வச்சு பண்ணலாம். நீங்க கையில வச்சு பண்ணலாம். ஒண்ணும் ஆகாது. கையில நீங்க ஹேண்ட்லயே புடிச்சிட்டே இது பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கையில புடிச்சா அப்படியே அழகா அரைச்சிக்கலாம். கிச்சன்ல வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எங்க வேணா டிராவல் பண்ணலாம். ஹால்ல, கிச்சன்ல எங்க வேணா வச்சு பண்ணிக்கலாம். ஏதாவது டிராவல் போறீங்க, அங்க போய் ஏதாவது சமைக்கிறீங்க, ஏதாவது மசாலா தேவைப்படுது, அங்க எதுவுமே சுத்தி கடை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது தலைவர் இது பவர் அப்படின்னு பார்க்கும்போது பவர் வந்து ஹை வோல்டேஜ் ரெண்டுத்துல ஆபரேட் ஆகும். 150 வாட்ஸ் தான் உங்களுக்கு. ஹை வோல்டேஜ் ரெண்டுத்துல ஆபரேட். கரண்ட் பில் அவ்வளவு வராது இல்லையா? யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ரெண்டுத்துல ஆபரேட் பண்ணலாம். ஃபேன் கரண்ட் விட கம்மி ஆகும். லைட்டா ஓட்டர்ன் பண்ணுவா. அவ்வளவுதான். எங்க பாத்தீங்களா அடடடட பூரா வண்டி சும்மா போடுங்க. சும்மா மட்டுமா அங்க பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா மிக்ஸி அடிக்குமா? மிக்ஸி அடிக்கிறது சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. இந்த அளவுக்கு பவுடர், இந்த அளவுக்கு ஃபேஷியல் பவுடர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபேஷியல் பவுடர் அது இல்லாம மெயின் பார்த்தா ஹைஜீனிக்காவும் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். மிஷின் பாக்குறதுக்கு இவ்வளவு குட்டியா இருக்கு இல்லையா? ஒரு கிரைண்டர் மாதிரி. ஒரு கிரைண்டர் செய்யற வேலை இது அழகா செய்யுது இல்லையா? ஒரு ரைஸ் மில்லுக்கு போய் நீங்க என்னென்னலாம் அரைப்பீங்களோ அது எல்லாத்தையுமே இதுலயே பண்ணிக்க முடியும். இதோட காஸ்ட் வந்து என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து 1500 உங்களுக்கு. 1500 வரும். 1500 வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு வந்து 999 999 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்குனா லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ எனக்கு மிஷின்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படினா 1 இயர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் பீஸ் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். சரி. கொரியர் கொண்டு வரதுல கொரியர் மெயின்டைன் வந்து ஓல்ட் பீஸ் ரிட்டர்ன் அனுப்பிடலாம் நீங்க. இன் பிட்வீன் 1 இயர்ல. இந்த கொரியர் போடும்போது வந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் இந்த மாதிரி கொரியர் ஆபீஸ் போமா இல்ல வீட்டுக்கே போய்டும்? வீட்டுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ தான். வீட்டுக்கு டோர் ஸ்டெப் வந்துருவாங்க. ஓகே. எந்தெந்த ஊருக்குலாம் வந்து டெலிவரி? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டும் உண்டு. 999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சோ சர்வீஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் என்னன்னா மிஷின் ஏதாவது ஒரு வருஷத்துல போயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்ககிட்டயே வந்து இந்த மாதிரி ஸ்பேர் வந்து இந்த மாதிரி கிடைக்குது பிளேடு. சோ போயிட்டா கூட நீங்க இவர்கிட்டயே காட்டா கூட கொரியர் பண்ணுவோம். கேட்டா கொரியர் பண்ணி விட்டுருவோம். மேக்ஸிமம் பிளேடு போகாத. ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு எப்ப ப்ரோ டெலிவரி ஆகிற மாதிரி? நீ புக் பண்ண 2 டேஸ் வந்துரும். மேக்ஸிமம் 1 டே டெலிவரி ஆயிடும். இன் கேஸ் கொரியர் லேட் ஆகுதுனா நம்ம 2 டேஸ்னு சொல்லிறோம். சோ கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஒரு கிச்சன்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து யூபிஎஸ்ல கூட இத ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதே மாதிரி லண்டன் கரண்ட், யுஎஸ் கரண்ட்ல வருதுல 110 வோல்ட்னுவாங்க. அதுல ஆபரேட் பண்ணலாம். முக்கியமா இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கு. எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். வீட்ல கிச்சன்ல அடைக்காம இடத்த வந்து பிடிச்சிக்கும். சோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நந்தா நேவிகேஷன் ஒரு பொண்ணையும் பார்த்து கொடுத்துருங்க.